ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் விலாகில் வந்து மைசூர் ஜூ அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து அதோட கண்டினியூவேஷனை சொல்லலாம். மைசூர் பேலஸ்க்கு வந்திருக்கோம் இன்றைக்கி. அண்ட் இது வந்து என்னோடய செகண்ட் டைம். பட் லாஸ்ட் டைம் நான் போகும்போது ஐ டோன்ட் திங்க் இவ்வளோ நான் வந்து இதை ரசிச்சிருக்கேனா இந்த இடத்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் ஞாபகம் இல்லை. பட் நான் அப்படியே உள்ளே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். அது மட்டும் இன்னும் அண்ட் பிக்சர்ஸ் அப்போல்லாம் வந்து பிக்சர்ஸ் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். ஸோ பிக்சர்ஸ் எடுத்தோம், இப்பயும் எடுத்தோம். பட் அப்போ வந்து எங்கே பிக்சர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி போகும்போது நான் நிறைய விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணேன், பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். அண்டு என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது வந்து இது மாதிரியெல்லாம் இருந்திருக்கா. அண்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் அங்கே பெயிண்ட் பண்ணி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதெல்லாம் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஓகே அப்போல்லாம் இப்படி தான் இருந்திருக்கு போல் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஃபோட்டோ ஃபார்மேட்டாக இல்லாமல் ஒரு பெயிண்டிங் ஃபார்மேட்டாக இருந்துச்சு. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அந்த சீலிங்காக இருக்கட்டும், ஒரு பில்லர், வால், வாட் எவர், எதாவது டோர், இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா பேசுவோம், இங்கே இதெல்லாம் நடக்கும் போல், இங்கே தான் வந்து எப்படி சொல்கிறது, அந்த தீர்ப்பெல்லாம் கொடுப்பாங்க போல், அந்த மாதிரி சினிமேட்டிக்காக நம்ம சில விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஒரு பேலஸில் எப்படி இருக்கணும் அதெல்லாம் நாங்கள் யோசித்தோம். அண்ட் இங்கே பாருங்கள் அவங்க யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் சிலது வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம். நீங்கள் எத்தனை பேர் மைசூர் போயிருக்கீங்க, அண்ட் மைசூர் போயிருந்தால் எத்தனை பேர் மைசூர் பேலஸ் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலி பசங்களோட போனதாக தூக்கி வச்சுக்கிட்டு அது மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பட் ஓகே, அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இங்கே எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அந்த வியூ இன்சைட் அண்ட் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் அந்த மேலெல்லாம் உட்கார்ற பிளேஸு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்னல பெயிண்டிங். ஸோ இங்கே பாருங்கள், சிலதை எடுத்து வச்சுருக்கேன், சிலது கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் எடுக்கலை. நிறைய பேர் இந்த பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ எனக்கு பார்க்க ரொம்ப எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஓகே நேச்சுரல் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் ரியலாக பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் குட் ஃபீலாக இருந்துச்சு. இந்த இடத்துல 2 டெம்பிள் இருக்குது ஓகேங்களா. இப்போது நான் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டெம்பிள் வந்து ராஜா வந்து இங்கே வந்துட்டதுக்கப்புறம் அந்த கோவில் வந்து கட்டியிருக்காரு ஓகேங்களா. அது வந்து ஏதோ ஒரு வேண்டுதல் ஏதோ சொன்னாங்க, அந்த கோவிலே இருக்காங்க ஒரு கைடு மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தூரமாக இன்னொரு கோவில் இருந்துச்சு இல்லைங்களா. அது வந்து எல்லா பேலஸ்லேயுமே வந்து மேண்டேட்டரி ஒரு கோவில் இருக்கும் சாமி கும்பிட்றதுக்கு, அதுக்கு அப்படின்ட்டு அவங்க பூஜைகள் பர்சனலாக, ஏன்னா வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ உள்ளேயே எல்லாமே செட் பண்ணிக்கிற மாதிரி அங்கே உள்ளேயே ஒரு கோவில் இருந்துச்சு. அது அந்த கோவில். பட் லெஃப்ட் சைடில் இருந்த கோவில் வந்து இவர் கட்டின கோவில். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு இந்த பிளேஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் போகும்போது ஸ்டே பண்ணியிருந்தேன் ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ அதை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் இது எத்தனை வாட்டி சொல்லுவேன். பட் ஐ ஹாவ் டோல்ட் ஹிம், நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு.
பட் எங்கே ஸ்டே பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக அப்போ ஞாபகம் இல்லை. இப்போ வந்து அவர் அந்த வழியாக கூட்டிகிட்டு போகும்போது இங்கே தான் ஸ்டே பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த vlogல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.